ஹாய் ஹலோ வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ். வாங்க இன்றைக்கி சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு அதே சமயத்தில் டேஸ்ட் அட்டகாசமாக அருமையாக பாருங்கள். சிக்கன் 65 கூட தோற்றுருங்க, ஏன்னா அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக வெஜிடபிளில் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 அண்டு மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் புது புது வீடியோ வரும். சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். அறுசுவை சமைத்திடுவோம், ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன சமையல், என்ன ருசி, ஆஹா! வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். முதல்ல ஒரு வானலில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே ஒரு 300 கிராம் இருக்குங்க. அந்த அளவுக்கு தான் நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி இலைகள் இதெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. அதே மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் வேணாம், அதுவுமே நல்லா இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கு அந்த பூவில் இருக்க தண்டு பகுதியெல்லாம் பிடிக்குங்கிறதுனால போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணி கூட போட்டுக்கலாம். பூவை மட்டும் போட்டிங்கனாலும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாயில் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்குள்ள இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தாங்க அதில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், காலிஃப்ளவரில் ஒரு சில இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் ஆகணும். பூச்சி அந்த மாதிரிலாம் ரிமூவ் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போது கும்முன்னு ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் ரெடி ஆகிடும். வாங்க இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் தனி மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன். தனி மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த மிளகாய் தூள் காரமாக இருக்குங்கிறதுனால நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருக்க மிளகாய் தூள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ரைஸ் பவுடர் வந்துட்டு இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப கோட்டானால் நல்லா இருக்காதுங்கிறதுனால. இப்போது கார்ன் பவுடர் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே நான் சால்ட்டையும் ஆட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது எதுக்காக நான் இப்போ பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்லேயே நம்ம கரைச்சிட்டா அந்த காலிஃப்ளவரில் இருக்க ஈரம் வந்து இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்குங்கிறதுனால. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டி கட்டிகளாக வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸை விட்டு கொஞ்சம் நல்லா அந்த மசாலாஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த காலிஃப்ளவரை போட்டு இந்த மாதிரி அதில் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவான காம்பினேஷனில் இந்த மசாலாஸ் எல்லாம் கோட் ஆகி வந்துடும். அதே மாதிரி நீங்கள் இதில் போட்டிருக்க பவுடர் எல்லாமே கரெக்டான அளவுகளில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நிறைய கோட்டாயாதோ நிறைய மாவு இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோட்டல் மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு இந்த கார்ன்ஃப்ளவர், ரைஸ் மாவு இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடாது, காலிஃப்ளவரோட டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கணுங்கிறதுனால நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். காலிஃப்ளவர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தெரிகிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு பிடிக்காது, இல்லை எங்களுக்கு ஆயில் ரொம்ப இழுக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு இது பண்ணிக்கோங்க. பட் இந்த அளவுக்கு போட்டாலே எண்ணெய் குடிக்காது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோட்டாகி இருக்குது, அதனால் உங்களுக்கு இது பண்ணாது. நல்லா நீங்கள் எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்து எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி நல்லா நம்ம மசாலாலாம் கோட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா இறக்கி விட்டு நல்ல முருகலாக வேக விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை ஃபஸ்ட்டில் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க ஃபஸ்ட் டைம் போடுறப்ப. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹையாகவும் வேணாம், ரொம்ப மீடியமாகவும் வேணாம். ஏன்னா ரொம்ப மீடியமாக வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஹையாக வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மசாலாலாம் கருகி நல்லா வெந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்துடும், ஆனால் உள்ளே இருக்க காலிஃப்ளவர் வெந்திருக்காது. இப்போ பாருங்கள், கும்முன்னு ஜம்முன்னு நம்மளோட காலிஃப்ளவர் எப்படி கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா? ஆனால் நம்ம எந்த ஒரு கலருமே போடலைங்க.
ஏன் எப்படி இந்த கலர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெட் சில்லியை நல்லா அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கலர் கண்டிப்பாக இந்த மாதிரி வரும். ஃபுட் கலர் போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெயில் ஃபுட் கலர் போட்டு இது பண்ணக்குள்ளே அதில் இருக்க கெமிக்கல்லாம் நம்ம பாடிக்கு ரொம்பவே ஹெல்த் இஷ்யூவை கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களோட விஷ் தாங்க. இப்போ பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர் மொறுன்னு நல்ல சிக்கன் லெக் பீஸ் மாதிரி எப்படி சூப்பராக கும்முன்னு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க அவ்வளோ அட்டகாசமாக அருமையாக சாப்பிடுவாங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும். நாங்கள் நம்புகிறோம். இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி இப்போது எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதில் நம்ம இன்றைக்கி ஒரு மஞ்சூரியனும் பண்ணிடலாம். மஞ்சூரியன் எப்படி பண்ணலாங்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல. பூண்டு ஒரு 15 பல் பூண்டை எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரட்டும்னு பச்சை மிளகாயை 2 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலுங்கிறதுனால இதழ்களாக இன்றைக்கி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் போடக்குள்ளே உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த ஃபீல் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பசங்களுக்கெல்லாம் பார்த்ததையுமே சாப்பிட்ணுன்னு தோன்ற அந்த ஃபீலை இந்த ஆனியன் இந்த சில்லியெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி போடக்குள்ளே உங்களுக்குமே அந்த ஃபீல் வருங்கிறதுனால தான் நானும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். நார்மலாக போட்டால் இது என்ன நார்மல் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஹெல்தியோட லவ்வோடு சமைக்கிறதோட கேரோடு சமைக்க சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இப்போது இதுக்கு தேவையான சால்ட்டு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். பாருங்கள், ஆனியன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுன்னா போதும். சால்ட்டு ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, கம்மியாக போட்டால் போதும். இப்போது கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் போட்டு இதில் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் இன்றைக்கி ட்ரையான மஞ்சூரியன் பண்ண போகிறேன். ரொம்ப ட்ரையாக. உங்களுக்கு க்ரீமியாக இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்கும் அந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை கார்ன் பவுடர் போடக்குள்ளே உங்களுக்கு நல்ல திக்னஸ் எடுத்து கொடுக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக இருந்தால் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றுனது இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வருது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த தண்ணி இங்கே பாருங்கள், இப்போது எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி தாங்க சூப்புக்கு கூட பண்ணுறாங்க. சூப்லாம் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு என்னென்ன சூப் வேணும்னு நீங்கள் வேணால் பின் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக ரகசியங்கள் எல்லாம் எப்பயும் சொல்கிற மாதிரி புட்டு அந்த டிஷ்ஷில் வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஜூஸி நல்லா திக்காக ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன், நான் சில்லி சாஸ் ஊற்றுறேன். க்ரீன் சில்லி சாஸ் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. 2 பச்சை மிளகாயை நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் இறக்கி விட்டுடலாம். இப்போ இதிலே ஆட் பண்ணி நல்லா இப்போது இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷம் அந்த 1 to 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ரொம்ப வேக விட்டுறாதீங்க, ஒரு மாதிரி ஆகிடும். கிறிஸ்பியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கணும். அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. அடுப்பை இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு காரம் கொஞ்சம் பிடிக்குங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ரெட் சில்லி சாஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட சோயா சாஸ் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சோயா சாஸ் போட்டுக்கலாம். இப்போது சாட் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ட்ரையான நல்லா கொலுன்னு கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோயா சாஸ் இருந்தால் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் நார்மலாக பண்ணாலுமே சூப்பராக அட்டகாசமாக அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இது போல் வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம சேனலில் புது வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், அட்டகாசமாக அல்டிமேட்டாக. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி இப்போ உங்களுக்கு டேஸ்ட் பண்ண கும்முன்னு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சிங்க. ஜூஸியாக
ஜூஸியாக க்ரீமியாக அதே சமயத்தில் கிறிஸ்பியாக லுக்கிங்காக அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் சாப்பிட ரெடின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் அற்புதமாக அட்டகாசமாக உங்களை வந்து சந்திக்கிறோம். உங்களுக்கு என்ன வீடியோஸ்லாம் வேணுமோ அதை நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்த்துட்டே இருப்போம். இது போல் ஈஸியான டிஃப்ரெண்ட்டான அண்டு ரெகுலராக உங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ நம்ம சேனலில் இருக்கு, மறக்காமல் பாருங்கள். டாட்டா பபாய்.